நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. நீங்கள் குண்டாக இருந்தீங்கன்னா இவன் நிறையா சாப்பிட்றான்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒல்லியாக இருந்தீங்கன்னா அவனுக்கு ஏதோ நோய் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் காஸ்ட்லியாகவும் நல்லா ட்ரெஸ் பண்ணால் இவன் ரொம்ப சீன் போடுறான், இவங்கிட்ட பணம் நிறையா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணால் இவன் ரொம்ப ஏழைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப சீரியஸாகவும் உண்மையாகவும் பேசுனீங்கன்னா இவன் எப்போ பாரு போர் அடிக்கிறான், இல்லை பூமர் மாதிரி பேசிகிட்டே இருக்கான்னு சொல்லுவாங்க. நீங்கள் காமெடியாக பேசினா இவன் இம்மெச்சூர்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசினா இவன் ரொம்ப ரூடாக பேசுகிறான்னு சொல்லுவாங்க. நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா இவன் யாரு கூடயும் சேராத தனியாக இருக்கான், சனசேராதனா இருக்கான், ஒண்டிக்கட்டையாக இருக்கான்னு சொல்லுவாங்க. நீங்கள் குறுகிய காலகட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டீங்கன்னா இவன் இவ்வளோ சீக்கிரம் எப்படி சக்ஸஸ் ஆனா, இவன் யாரையாவது ஏமாத்திருப்பான், இல்லை யார் பணத்தையாவது சுரண்டி தான் சக்ஸஸ் ஆகிருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா இவன் ஏழையாகவும் பொறுப்பில்லாதவனாகவும் சோம்பேறியாகவும் சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆனஸ்டாக இருந்தீங்கன்னா இவன் பெரிய நீதிபதியாட்டம் உத்தமனாட்டம் பேச வந்துட்டான்னு சொல்லுவாங்க. நீங்கள் டிஸ்ஆனஸ்டாக இருந்தீங்கன்னா இவன் ஒரு வேஸ்ட் பையன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணாலும் சரி எவனோ ஒருத்தன் குறை சொல்லியே தீருவான். ஸோ எவனை பற்றியும் கண்டுக்காத, எவனுக்காகவும் பயப்படாத, அடுத்து அதை சொல்கிறான் இதை சொல்கிறான்னு வாழாத. உன் லைஃப் உனக்கு எப்படி வாழணும்னு உனக்கு தெரியும், சரியா? யார் என்ன சொன்னாலும் நீ கண்டுக்காத. இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்கிறத கூட நீ கண்டுக்காத. உன் மனசு உனக்கு என்ன செய்யணும்னு தெரியும், நீ என்ன செய்ய போகிறன்னு தெரியும். ஸோ நல்லதை செய், நன்மையை செய், வருங்கால வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள். நன்றி.